வணக்கம். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளை தற்பொழுது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் தற்பொழுது இந்த தேர்வு முடிவுகளானது தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. தேர்வு எழுதிய மொத்த மாணாக்கர்களின் எண்ணிக்கை 8,70,643. மாணவியர்களின் எண்ணிக்கை 4,35,247. மாணவர்களின் எண்ணிக்கை 4,35,396. இந்த ஆண்டும் மாணவர்களை விட மாணவியர்கள் தான் அதிக அளவில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். மாணவியர் 96.47% தேர்ச்சி அடைந்துள்ளனர். மாணவர்கள் 92.15% தேர்ச்சி அடைந்துள்ளனர். மாணவர்களை விட 4.32% மாணவியர்கள் அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேர்விற்கு பார்த்தோம்னால் 11,174 பேர் வரவில்லை. கடந்த ஆண்டு பொதுத் தேர்வினை விட இந்த ஆண்டு தேர்ச்சி 0.51% கூடுதலாக இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக பார்த்தோம்னால் அரசு பள்ளிகள் 91.86% தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அரசு உதவி பெறும் பள்ளிகள் 94.34%, பள்ளிகள் 98.14%. அதே போன்று பெண்கள் பள்ளி 96.42%, ஆண்கள் பள்ளி 88.50% தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். முதல் 5 இடங்களை பெற்ற மாவட்டங்கள் புதுக்கோட்டை 97.57%, சிவகங்கை 97.54%, தஞ்சாவூர் 97.41%, திருச்சி 97.31%, கன்னியாகுமரி 97.30%. அதிக தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளிகள் பார்த்தோம்னால் சிவகங்கை 97.42%, புதுக்கோட்டை 97.09%, தஞ்சாவூர் 96.89%, ராமநாதபுரம் 96.78%, திருச்சி 96.48% தேர்ச்சி அடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. 100% பெற்ற மாணாக்கர்களின் எண்ணிக்கை தமிழ் பாடத்தில் 34 மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண்ணும், ஆங்கிலத்தில் 92 மாணவர்கள் 100க்கு 100, கணிதத்தில் 3194 மாணவர்கள் 100க்கு 100, அறிவியலில் 10,476 மாணவர்கள் 100க்கு 100, சமூக அறிவியலில் 3,336 மாணவர்கள் 100க்கு 100 பெற்றிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழ் பாடத்தில் 98.43%, ஆங்கிலத்தில் 99.44%, கணிதத்தில் 97.36%, அறிவியலில் 98%, சமூக அறிவியலில் 97.93% மாணவர்களும் தேர்ச்சி அடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு தற்பொழுது குறுஞ்செய்தி வாயிலாகவும் அந்த மாணவர்களுக்கான அந்த மார்க் தற்பொழுது அனுப்பப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. தேர்ச்சி அடைந்த மாணவர்கள் அவர்களுடைய பள்ளிகளை அணுகி அவர்களுடைய இந்த சான்றிதழ்களையும் பெற்றுக்கொள்ளலாம் என்றும் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. tnresult.nic.in என்ற இணையதளத்திலும், tge.tn.government அந்த இணையதளத்திலும், result.digilocker.government என்ற இணையதளம் வாயிலாகவும், வாட்ஸ்அப் செயலி வாயிலாகவும் பின்வரும் வழிமுறையை பின்பற்றி தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம். வாட்ஸ்அப் செயலியில் 7845252525 என்ற எண்ணை தொலைபேசி எண்ணில் வைத்து ஹாய் என பதிவிட்டு, அதே போன்று அவர்களுடைய பிறந்த தேதி மற்றும் பதிவு எண்ணை உள்ளிறக்கி இந்த தேர்வு முடிவுகளை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அந்த மதிப்பெண் சான்றிதழ் வரக்கூடிய 22/5/2026 இருந்து வழங்கப்படும். அதே போன்று அப்ளிகேஷன் ஃபார் ஆன்சர் ஃபீஸ் மட்டுமல்ல 22/5 27/5 வரைக்கும் வழங்கப்படும் என்றும், துணைத் தேர்வுகள் வரக்கூடிய ஜூலை 8ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும், அதே போன்ற இதற்கான அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா மே 26 ஜூன் 9ஆம் தேதிக்குள் வழங்கப்படும். அதே போன்று ரீவாலுவேஷன் மற்றும் ரீடோட்டல் அப்ளிகேஷன் ஜூன் 15 19 வரை வழங்கப்படும் என்றும் தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டு தேர்ச்சி சதவீதம் அதிகரித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது.